கல்வாரி சிலுவிலே தொங்கும் போது மட்டும்தான் அவர் தரித்திரராக தொங்கினார் ஒழிய இந்த பூமியில வாழ்ந்த போது கிடையாது. கல்வாரிக்கு மதிப்பு கொடுங்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஏன் அவர் தரித்திரரானார்? கல்வாரி சிலுவையில ஒட்டு துணி இல்லாமல் ஏன் தரித்திரரானார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியிலே என்னை ஐஸ்வர்யவானாக்கும். அப்ப நான் நல்லா இல்லைன்னா அவருடைய கல்வாரியை அவமானப்படுத்துகிறோம். நல்லா இருந்தீங்கன்னா அவர் செய்ததுக்கு அர்த்தத்தை கொண்டு வரும். கல்வாரியில அவர் மரித்ததுக்கு அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை பூமியில வாழ்றோம். அவர் சொல்ல, ஏன்பா நான் எதுக்காக தூங்குனேன், நான் ஏன் தரித்திரரானேன்? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருக்காக நம்ம என்ன பண்றோம்? கரிமீனை விட்டுட்டேன் பிரதர். கர்த்தர் சொல்றாரு, நீ விடக்கூடாதுன்றதுக்காக நான் விட்டேன். ஏன் நான் விட்டேன் தெரியுமா? இந்த பூமியில நீ நல்லா இருக்கணும். உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஏன் என் நிமித்தம் தரித்திரரானார்? நாம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.